எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடிப்பில் வெளியே வந்திருக்கிற டியூட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். அவருடைய பொண்ணு தான் மமிதா பைஜு. சரத்குமார் அவருடைய சொந்த தங்கச்சி பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். சொந்த அத்தை பையனையே லவ் பண்ணுறாங்க மமிதா பைஜு. லவ் ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணோடனே பிரதீப் ரங்கநாதன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், உன்னைய நான் லவ் பண்ணல, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ண உடனே இவங்க கிளம்பி வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுறாங்க. இந்த டைமில் பிரதீப் ரங்கநாதனுக்கு மமிதா பைஜு மேலே லவ் வந்துடுது. இவருடைய பேச்சை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கல்யாண ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் அப்போ வந்து மமிதா பைஜு சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ உன்னை லவ் பண்ணல, உன்னை சுத்தமாக மறந்துட்டேன். நான் படிக்க போன இடத்துல எனக்கு வேற ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு ஹெல்ப் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சா, லவ் பண்ண பையனோட பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த பையனை சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் டியூட் படத்தோட மொத்த கதை. என்ன தமிழ் சினிமாவில் இது வராத கதையா ப்ரோ, எவ்வளோ கதை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த படம் வந்து கதை பழசு தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளேல திரைக்கதையில் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு கீர்த்தீஸ்வரன் டேரக்டரு. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. 2.5 மணி நேரமும் எல்லாரையும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாரு. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அடுத்து பிரதீப் ரங்கநாதன் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸோட பல்ஸை வந்து அவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சீனுக்கு சீனு நடிப்பில் வந்து கண்ணு ஆக்டிங்லேயே இருக்கட்டும், டைலாக் டெலிவரி, ஸ்டைலு, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த கதைக்கு வந்து ஒவ்வொரு சீனும் அவரே தான் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தால சூப்பர் அற்புதமாக பண்ணியிருந்தாரு. அடுத்து மமிதா பைஜு, இந்த இவங்க வந்து சூப்பராக இவங்களுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க ஒவ்வொரு சீன்லேயும். முக்கியமாக முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே அவங்களுக்குள்ள வர ஆனந்த கண்ணீர், அதுக்கப்புறம் லவ்வை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்த கண்ணீர், அதுக்கு ஒரு ரியாக்ஷன். அடுத்து முதல்ல தாய்மை அடைவாங்க, அப்போ அவங்களுக்குள்ள வர ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அப்போ வர கண்ணீர், அது அதுக்கப்புறம் முதல்ல பேர குழந்தைய வந்து சரத்குமார் கொஞ்சும் போது அப்போ வர கண்ணீர், அப்போ அவங்க கொடுக்குற நடிப்பு, சூப்பரான நடிப்பு. அதுலேயும் முக்கியமாக வந்து பிரதீப் ரங்கநாதன்ட்ட ஒரு சீனில் சொல்லுவாங்க, நான் உன்னைய வேணும்னு தேடி வரும்போது நீ வேண்டான்ட்ட, அப்புறம் நீ என்னைய தேடி வரும்போது நான் வேண்டான்னு சொல்கிற இடத்துல இருக்கேன், இது என்ன விதியா என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு அவங்க அந்த எமோஷனை காமிக்கும் போதெல்லாம் நடிப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டான்ஸு, எமோஷனு, காமெடி எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக இந்த படத்தில் சொல்ல நினைக்கிறேன் சரத்குமார் அவர்கள். இப்போ ரீசெண்டாக வெளியே இருந்த த்ரீ பிஹெச்கே படத்தில் நடித்த சரத்குமார் சார் அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டரு, ஒரு அமைச்சர். அவர் அந்த கேரக்டரை ஒரு எமோஷனலு, ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அதே மாதிரி காமெடி, எல்லாமே கலந்துக்கிட்டு அடிச்சிருப்பாரு. சூப்பரான கேரக்டர். இது வரைக்கும் இந்த கேரக்டரில் சரத்குமார் சாரை பார்க்கவே இல்லை, அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாய் அபயங்கர் மியூசிக் வந்து இந்த படத்தில் அந்த கதைக்கு தேவையான எமோஷனில் பூரா கொடுத்ததில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. என்ன மீட்டரோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. யங்ஸ்டரை கவர்ற மாதிரி அந்த ஒரு பாட்டை ஃபுல்லாக 4 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டு அடிக்காமல் அந்தந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி 2 லைன் கரெக்டாக கொடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஓப்பனிங்கில் ரஜினி சார் பாட்டை வச்சு தான் அந்த படம் ஆரம்பிக்கும். ஆரம்பித்த உடனே கடைசியில் இந்த ரிசப்ஷன் அப்போ வந்து சரத்குமார் சாருடைய ஏஐ படத்தில் உள்ள டண்டனக்கா பாட்டை அப்படியே கரெக்டாக அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே தேட்டரே டான்ஸ் ஆட வச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி மமிதா பைஜு வந்து கருத்த மச்சான் பாட்டுக்கு ஆட வச்சு அந்த எமோஷனல் சீன்லேயும் அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீனில் காரில் மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதும் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போது மாப்பிள்ளை 100 வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பாட்டில் வந்து உள்ள புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும் அப்படிங்கிற அந்த லைனை கரெக்டாக மிக்ஸ் பண்ண விதம், இந்த படத்தில் உள்ள இயல்பான பாடல்களாக இருக்கட்டும், அதுவுமே வந்து எல்லாமே கேட்குறதுக்கும் விஷுவலாக காமிச்ச விதமும் எல்லாமே சாய் பயங்கர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே குறை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியல நடிப்பளவில். அப்போ இந்த படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? படம் எல்லாமே நல்லாவே இருக்கும்போது, பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும்போது நெகட்டிவ் எதுக்கு பெருசாக பேசணும்? எனக்கு கொடுத்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த படத்தில் வேறு நெகட்டிவாக சொல்லணும்னு எனக்கு தோணலை. கதையும் புதுசு இல்லை, ஆனால் மேக்கிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டரோடைய பல்ஸை பூரா கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாலேயே போயிருங்க, ஸ்டார்டிங்லேருந்தே மைத்திரி மூவி மேக்கர்ஸ்னு போடுறதுலேருந்தே படம் ஆரம்பிச்சிடும். அதுலேயும் பிரதீப் ரங்கநாதன் டைட்டில் அந்த பேர் போடுற சீனாக இருக்கட்டும், டியூடுன்னு டைட்டில் வர சீனு எல்லாத்துலேயுமே அந்த
இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் தான் டைட்டில் ஆரம்பிக்கும் போதே போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அப்படி உள்ளே ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம்லாம் வேறு லெவலில் தேட்டரே அலப்பறை பண்ணி வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான படம். கமர்ஷியல், காமெடி, ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட் படம். அதை மைண்டில் வச்சுங்க. லாஜிக்லாம் பெருசாக மைண்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. டேரக்டரு ஒரு எடுத்துக்கிட்ட கதையை ஒரு மேஜிக் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமிச்சிருக்கிறாரு. நம்ம சேனல்ல இருந்து கண்டிப்பாக போய் பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறதா இருக்கிறோம். எங்கள் எல்லாருக்குமே பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் பியூர் யங்ஸ்டருக்கான படம். அப்போ பெரியவங்களாம் பார்க்க வேண்டாமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா யார் பார்த்தாலும் பிடிக்கும். யங்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏஜ் ஆயிருந்தாலும் உங்கள் மனசை இளமையாக வச்சுருந்தீங்கனாலும் இந்த படம் ரொம்ப உங்களை கனெக்ட் பண்ணும். வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.